श्रीगुरुभ्यो नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। समस्तजनकल्याणे निरतं करुणामयं नमामि चिन्मयं देवं सद्गुरुं ब्रह्मविद्वरं सद्गुरुं ब्रह्मविद्वरं. நம்ம 19 ஸ்லோகம் பார்த்திருக்கோமா? 20ங்களா? பூதானா முடிச்சாச்சு. ज्योतिषाम अभी तक ज्योति. ஓகே, பதினேழு தான் முடிச்சிருக்கோமா? ஓகே, 14ல இருந்து நம்ம சேர்ந்து படிக்கலாமா? 14ல இருந்து சேர்ந்து படிப்போம். सर्वेन्द्रिय गुणाभासं सर्वेन्द्रिय विवर्जितं असक्तं सर्वभृक्चैव निर्गुणं गुणभोक्तृ च बहिरन्तश्च भूतानाम् अचरं चरमेव च सूक्ष्मत्वात् तदविज्ञेयं दूरस्थं चान्तिके च तत् अविभक्तं च भूतेषु विभक्तमिव च स्थितं भूतभर्तृ च तज्ज्ञेयं ग्रसिष्णु प्रभविष्णु च ज्योतिषामपि तज्ज्योतिः तमसः परमुच्यते ज्ञानं ज्ञेयं ज्ञानगम्यं हृदि सर्वस्य विष्टितम्. இது ரொம்ப அழகா 17வது ஸ்லோகத்துல அதனுடைய அந்த க்ஷேத்ரஜ்ஞன எங்க வந்து சர்வ க்ஷேத்ரேஷு பாரத அகம் க்ஷேத்ரஜ்ஞன்னு சொன்னாரோ, எல்லா க்ஷேத்திரங்களையும் நான் க்ஷேத்ரஜ்ஞனாக இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு நான் க்ஷேத்ரஜ்ஞனாக எங்க இருக்கிறேன்னு சொல்றாரு. சர்வஸ்ய ஹிருதி விஷ்டிதம், நான் எல்லோருள்ளும் அவருடைய ஹிருதயத்தில் வீற்றிருக்கிறேன். ஹிருதயத்தில் எப்படி வீற்றிருக்கிறாரு? அது ஞானம் ஞேயம் ஞானகம்யம். ஞானம் ஞேயம், அதாவது ஞேய வஸ்துவாக அறியப்பட வேண்டியது. உண்மையாவே யார் எது அறியப்பட வேண்டியது? க்ஷேத்ரஜ்ஞன். அந்த அறியப்பட வேண்டியத நாம என்னன்னு சொல்றோம்? ஞானம்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞனை பற்றிய ஞானம் நமக்கு இருக்கணும். இப்போ இந்த அறியப்படுவது, அறிவு, ஞானம் இதெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா எதுல இருந்து வருது? நம்மளுடைய புத்தினால. புத்தி, அந்த மனம் புத்திக்கான ஒரு இருப்பிடத்தை சொல்லணும்ல, ஒரு பிளேஸ் அண்ட் ஒரு பேர் கொடுக்கணும். அதுக்காக என்ன சொல்றாரு? ஹிருதயம்னு சொல்றாங்க. எங்க இருந்து, எந்த இடத்துல இருந்து, அது இடம்ன்றதை விட எங்கிருந்து இந்த நான் தோன்றுகின்றதோ அந்த நான் தோன்றுகின்ற இடம் அது. நமக்கு இப்ப ஜீவபாவனை நான் தோன்றுகின்றது இல்லையா? இந்த நான் சித், இந்த அறிவு, அதுதான் வந்து இங்க ஜோதிஷாம்னு முதல்ல சொன்னாங்க. ஜோதிஷாம் அப்பி தத் ஜோதிஹி. இப்ப அது எங்க இருக்கு? ஹிருதி. ஹிருதி சன்னி ஹிருதி விஷ்டிதம். ஓகே, ஹிருதி சர்வஸ்ய ஹிருதி விஷ்டிதம். இப்ப நமக்குள்ளதான் அந்த க்ஷேத்ரஜ்ஞனை உணர வேண்டும் இப்படி சொல்லிட்டு நமக்குள்ள. ஆனா எப்படி இருக்காரு? ஞானத்தின் மூலமாக உணர வேண்டும். ஞானம்ன்றது என்ன? குணங்கள். அந்த குணங்களை வளர்த்து கொண்டு ஞேய வஸ்துவாக இருக்கின்ற க்ஷேத்ரஜ்ஞன், அதாவது எனக்குள்ள ஹிருதயத்துல நான் மனம் புத்தியை கடந்து ஞான கம்யம் அடையப்பட வேண்டியதாக எனக்குள்ளேயே இருக்கிறது. இப்போ அந்த மெய்ப்பொருள் இறைவன் இதெல்லாம் வேற எங்கேயோ கிடையாது, எங்கேயோ போய் தேட வேண்டிய அனுபவம் கிடையாது. வேற எங்கேயாவது வெளியில இருந்ததுன்னா நம்ம இந்திரியங்களால மனம் புத்தினால அறியலாம். ஆனா இது எங்க இருக்கா? சர்வச ஹிருதி, ஹிருதயத்துக்குள்ள உள்ளேயே இருக்கு. அப்ப எங்க இருக்கு? மனம் புத்திக்கு உள்ளேயே இருக்கு. எப்படி இருக்கு? ஜோதிஷாமபி ஜோதிகி. இந்த மனம் புத்தி எந்த அறிவெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கோ, அப்ப எந்த ஒளியினால, எந்த சக்தியினால இந்த மனம் புத்தி மற்ற அறிவெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கோ அந்த அறிவுக்கும் அறிவாக இருக்கு. ஜோதிஷாமபி ஜோதிஹி. அது எங்க? ஹிருதி, ஹிருதயத்துக்குள்ள இருக்கு. அப்ப இங்க இறைவன்றவர் நமக்குள்ள
புலன்கள் மனம் புத்தியை கடந்து உணரப்பட வேண்டியவனாக இருக்கிறான் க்ஷேத்ரஜன். அதை இங்க 17வது பாட்டுல சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 18வது பாட்டுல கன்க்ளூட் பண்ற பார்ப்போம். படிக்கலாம். அது இதி க்ஷேத்ரம் ததா ஞானம். நீங்க ரிப்பீட் பண்ணலாம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம். இதி க்ஷேத்ரம் ததா ஞானம். ஞேயம் சோக்தம் சமாசதः. ஞேயம் சோக்தம் சமாசதः. ஞேயம் சோக்தம் சமாசதः. ஞேயம் சோக்தம் சமாசதः. மத்பக்த ஏதத் விஜ்ஞாய. மத்பக்த ஏதத் விஜ்ஞாய. மத்பக்த ஏதத் விஜ்ஞாய. மத்பக்த ஏதத் விஜ்ஞாய. மத்பாவாயோபபத்யதே. 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 சேர்ந்து இதி க்ஷேத்ரம் ததா ஞானம் ஞேயம் சோக்தம் சமாசதः மத்பக்த ஏதத் விஜ்ஞாய மத்பாவாயோபபத்யதே. இதி இவ்விதம் க்ஷேத்ரஜனுடைய சொரூபமும் அதே போன்று ஞானம், அந்த 20 குணங்கள், அந்த க்ஷேத்ரஜன் அறிய வேண்டிய 20 குணங்கள், அப்புறம் அறியப்பட வேண்டிய நியாய வஸ்துவாக இருக்கின்ற க்ஷேத்ரஜன் அறிய வேண்டிய பரமாத்மா சொரூபமும் சுருக்கமாக சொல்லப்பட்டன. என்னுடைய பக்தன் இதை உள்ளபடி அறிந்து, இங்க பாருங்க, என்னுடைய பக்தன் சொல்றார், மத் பக்தக, அத இத அனைத்தையும் அறிந்து என் பாவத்தை அடைகிறான். மத் பாவ உபபத்தியத்தை, என் பாவத்தை அடைகிறான், என் சொரூபத்தையே அடைகிறான். யாரு? என்னுடைய பக்தன். இங்க என்னுடைய பக்தன்னு யார சொல்றாரு? இங்க யார சொல்றாரு பார்த்தா, அந்த 20 குணங்கள் இருக்கு பாருங்க, அந்த 20 குணங்களை பூர்ணமாக வளர்த்து கொள்பவன் என்னுடைய பக்தன். ஏன்? ஏன்னா என்ன அடையணும்னு சொல்லிதானே அவனுக்கு விருப்பம் இருக்கு. என்ன அடையணும், என்ன தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு என்னிடம் ஒன்றி கலக்க வேண்டும்ன்ற அவனுக்கு அந்த என் மேல அவ்வளவு பக்தி இருக்கு. அதுக்காக என்ன பண்ற அவன்? தன் முயற்சி செய்து இத்தனை குணங்களையும் அவன் வளர்த்து கொள்கிறான். அப்படி வளர்த்து கொள்கின்ற அதுக்கு அந்த 20 குணங்களும் ஞானம். அப்படி முயற்சி செய்து என்னை உணர வேண்டும் என்பதற்காக, என்னிடம் ஒன்ற வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து இந்த 20 குணங்களையும் ஞானங்களையும் வளர்த்து கொள்பவன் என் பக்தன். மத் பக்தக ஏதத் விஜ்ஞாய, இது அனைத்தையும் அறிந்து. எது? க்ஷேத்திரம்னா என்ன, க்ஷேத்ரஜ்ஞன்னா என்ன, இதைதான் நான் முழுக்க சொல்றேன்னு சொன்னார். சமாசேன, சுருக்கமாக. இங்கேயும் பாருங்க, சமாசத்தக பகவான் மறுபடியும் சொல்றாரு. இங்க பாருங்க, நான் சமாசத்தகன்னு சொன்னேன், நான் சமாசத்தக, அதாவது ஷார்ட்டா சுருக்கமாக நான் சொல்றேன்னு சொன்னேன். இங்க முடிக்கும் போது என்ன சொல்றாரு? சுருக்கமாக நான் சொன்னேன் இது வரைக்கும். இதை அறிந்து என் பக்தன் என் சொரூபத்தையே அடைகிறான். எங்க அடைவார் அவர்? ஹிருதி சன்னி. போனதுல இருக்கு பாருங்க, ஹிருதி சர்வசிய, சர்வசிய விஷ்டிதம், தன்னுடைய ஹிருதயத்துக்குள்ள என்னை அவன் அடைகிறான். இங்க அடைகிறான்ன்றது என்ன அர்த்தம்? அது அறிகிறான். இங்க அறிவதுதான் அடைவது. சரிங்களா? அறிவதுதான் அடைவதே. இப்ப நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? அதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். நம்ம கழுத்துல யதா ஸ்வகண்டாபரணம் யதான்னு சொல்லுவாங்க பாருங்க. ஸ்வகண்டாபரணம் யதா, அதாவது நம்ம கழுத்திலேயே ஏதோ ஒண்ணு போட்டுருப்போம்ல. இப்ப எல்லாம் கழுத்துல என்ன போடுறாங்க? மாலை எல்லாம் விட முதல்ல முக்கியமா மாஸ்க் இல்லையா? மாஸ்க் போட்டே தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மகிட்டயே இருக்கு. இப்ப மூக்குல இறக்கி விட்டுட்டோம், இங்க இறக்கி விட்டுட்டோம், இங்க இறக்கி விட்டுட்டு கழுத்துல எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருந்தோம்னு என்ன அர்த்தம்? இப்போ அந்த மாஸ்கை நான் எப்படி அடைவது? வேற எங்கேயாவது வச்சிருந்தா நான் போய் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு அதை அடையலாம். ஆனா அந்த மாஸ்க் எங்க இருக்கு? இப்போ அந்த முகமூடி என்னுடைய கழுத்திலேயே இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? அது அங்க வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்க, என்ன தேடுற நீ? அந்த மாஸ்க் தான். நான் அவசரமா வெளியே போகணும், மாஸ்க் தேடுறேன்னா இங்க பார், கொஞ்சம் அங்கேயே இருக்கு பாரு, உன்கிட்டயே இருக்கு, எங்க தேடுற அப்படின்னா இங்க பார்த்தா எப்படி இருக்கு? ஆமா, நான் அதை அறிவதே என்னவாயிடுச்சு? அடைந்ததாக ஆகிவிட்டது. நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப என்கிட்ட இருக்குன்ற தெரியலன்றதே என்னவா இருக்கு? அந்த அறியாமையே அது அடையப்படாததாக இருக்கு. அதை அறிவதே
அடைவதாக இருக்கு. அது போல மத் பாவா உபபத்தியத்தைன்னு சொல்லும்போது என் சொரூபத்தை அவன் அடைகிறான்னு சொல்லும்போது, இப்போ சர்வ கஷேத்திரம் எல்லா கஷேத்திரத்துக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் என்னுடைய ஹிருதயத்துல அந்த வீட்டிருக்கின்ற கஷேத்திரஜன் சொரூபம் அது எங்க இருக்கு? எனக்குள்ளேயே இருக்கு. அதை நான் அறியவில்லை. அது அறியாதனால அது அடையப்படாதது போல இருக்கு. என்னால் அடையப்படாதது போல இருக்கு. ஆனா அதை நான் அறிந்து கொண்டால் எப்படி அறிந்து கொள்ளணும்? மனம் புத்தி கடந்து, புலன் மனம் புத்தி கடந்து அதை கடக்கும் பொழுது அது என் சொரூபமே எனக்கு புலப்படும். நானே தான் அதுன்னு எனக்கு புலப்படும். அது மனம் புத்தி கடக்கும் பொழுது. அது போல மத் பக்தக மத் பாவ உபபத்தியதே, அது போல என்னை அவன் அறிந்து கொள்கிறான். என் சொரூபமாகவே என் சொரூபத்தோடு என் சொரூபமாகவே ஆகிவிடுகிறான். இது கன்க்ளூட் பண்ணிட்டார். இப்போ என்னது? க்ஷேத்ரஜ விபாக யோகம். க்ஷேத்ரஜ் யாரு? க்ஷேத்ரஜன் யாரு? நான் அதனுடைய விகாரம் என்ன? க்ஷேத்திரத்தினுடைய விகாரம் என்ன? க்ஷேத்ரஜனுடைய சொரூபம் என்ன? இது எல்லாத்தையுமே சமாசத்தக நான் சொல்லிட்டேன் அப்படி சொல்றாரு. இப்போ அடுத்த பாட்டுல என்ன செய்ய போறாரு பார்க்கலாம். நம்ம இது முடிஞ்சிருச்சுன்னு நினைப்போம் இல்லையா? அப்ப அடுத்தது என்ன இருக்கு பார்க்கலாம். 19வது பாடல். பிரகிருதிம் புருஷம் சைவ प्रकृतिं पुरुषं चैव பிரகிருதிம் புருஷம் சைவ प्रकृतिं पुरुषं चैव வித்யநாதிவுபாவபி विद्यनाधिउभावपि வித்யநாதிவுபாவபி विद्यनाधिउपावपि விகாராश्च குணாश्चैव विकारांश्च गुणांश्चैव விகாராश्च குணாश्चैव विकारांश्च गुणांश्चैव வித்தி பிரகிருதி சம்பவான் विद्धि प्रकृतिसम्भवान् வித்தி பிரகிருதி சம்பவான். विद्धि प्रकृतिसम्भवान् சேர்ந்து படிப்போம். பிரகிருதிம் புருஷம் சைவ வித்யநாதிவுபாவபி விகாராश्च குணாश्चैव வித்தி பிரகிருதி சம்பவான். இங்க பிரகிருதிம் புருஷம் சைவ, இது இரண்டும் பிரகிருதி புருஷம் இரண்டும் இவை இரண்டையும் நீ அறிந்து கொள். எப்படி அறிந்து கொள்ளணும்? உபவபி இரண்டுமே அனாதி. உபவபி இரண்டுமே அனாதி என்று அறிந்து கொள். அனாதின்னு சொல்லும் பொழுது அதற்கு ஒரு ஆரம்பம் இல்லை. அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பது, எப்பொழுதுமே இருந்து கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். அதுக்கு பிரகிருதி புருஷம் செய்வ வித்தி அனாதி உபாவபி. இப்போ இதுல விகாராம்ச குணாஞ்சைவ, இதுல இங்க இருக்கக்கூடிய விகாரங்களும் குணங்களும், இந்த விகாரங்களும் குணங்களும் பிரகிருதி சம்பவான் வித்தி, விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்தியிலிருந்து உண்டானவை, தோன்றியவை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அறிந்து கொள்ளுன்னு சொல்றாரு. சரி, இதுக்கு நம்ம எங்க போனோம்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை போய் பார்க்கணும் நம்ம, அப்பதான் புரியும் இதுக்கு நமக்கு. சரி, 5வது ஸ்லோகத்துல இருக்கு பாருங்க. மகாபூதானி அகங்காரக புத்தி அவ்யக்தமேவ அவ்யக்தம் இந்திரியாணி தசைக்கம் பஞ்சசேந்திரிய கோச்சராக இருக்கு பாருங்க. இது என்னது? விகாரம். 19வதுல என்ன சொன்னாரு? விகாரங்களும் குணங்களும் சொன்னார் இல்லையா? என்னது அது விகாரங்கள்? அந்த விகாரங்கள் தோற்றங்கள் தான். எதுல இருந்து எது தோன்றியதுன்னு சொன்னோடனே அந்த கிரியேஷன், சிருஷ்டி ப்ராசஸ், அதுதான் விகாரம். இதுல இருந்து இது உண்டானதுன்னு சொல்றோம் பாருங்க. அப்போ மகாபூதானி அகங்காரக புத்தி அவ்யக்தம் நம்ம பார்த்தோம். அவ்யக்தம் தோன்றா நிலை, புலன்களுக்கு புலப்படாத நிலை அவ்யக்தம். அதிலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து மகாபூதங்கள் வந்தது. சரி, இது எல்லாமே என்ன? விகாரங்கள். எப்படி அவ்யக்த தோன்றா நிலையிலிருந்து
நமக்கு புலப்படுகின்ற புலன்களுக்கு புலப்படுகின்ற தோற்றத்திற்கு இந்த சிருஷ்டி நமக்கு உண்டானதுன்றது சொல்றதுதான். அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? விகாரம்னு பார்த்தோம். இது டெக்னிக்கல் டேர்ம். இது புரியுது இல்லையா? விகாரம்னா என்னன்னு குழம்பக்கூடாது. விகாரம்னா என்னது? இந்த சிருஷ்டி தோற்றம், தோற்றம் எப்படி வந்ததோ அதை சொல்வதுதான் விகாரம். விகாரம் தோற்றம், ஒன்றிலிருந்து ஒன்று மாறிக்கொண்டே இருப்பது தானே விகாரம். அதுதானே சிருஷ்டி. சரிதானே? அது புரியுது இல்லையா? ஓகே. விதையிலிருந்து அப்படியே கொஞ்சம் முளை விட்டு சின்ன ஒரு செடியாகி அப்படியே வளர்ந்து மரமாகி அப்படி இப்படி இருக்கு பாருங்க. அது போல அந்த விதையில இருக்கும்போது அந்த மிகப்பெரிய ஆலமர விதை எடுத்துட்டா என்ன ஆகும்? ரொம்ப சிறிய விதை. அந்த விதைக்குள்ள தோன்றா நிலையில அந்த ஆலமரம் இருக்கு சொல்லலாம் அப்படி இல்லையா? அது மாதிரி அவ்யக்தம், அவ்யக்தத்துல இந்த மொத்த சிருஷ்டியும் ஒடுங்கி இருக்கு பாருங்க. அதனாலதான் அனாதி சொல்றாங்க. அனாதி இது. இது இந்த டைம்ல இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இந்த டைம்ல தொடர்ந்து இந்த சிருஷ்டி உண்டானதுன்னு சொல்ல முடியாது. ஏன்? இது எல்லாமே சைக்கிள். இந்த சைக்கிள் இருக்கு பாருங்க, அது சைக்கிள் வந்து சுழற்சி. இது ஒரு சுழல். இது எப்ப முதல்ல ஆரம்பிச்சது? அதான் சொல்லிட்டாங்க அனாதி சொல்லிட்டாங்க. உபவபி, பிரகிருதி புருஷன் இரண்டுமே அனாதி. சரி, எட்டர்னல், எப்பொழுதுமே எப்பொழுது தோன்றியதுன்னு தெரியாது, எப்பொழுதுமே இருக்கு. அப்போ அவ்யக்தத்திலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து அகங்காரம், தோன்றா நிலையிலிருந்து தோற்றத்துக்கு வருகின்ற ப்ராசஸ் சொல்றாங்க. இதுல இது எல்லாமே விகாரங்கள். அடுத்து ஓகே, குணான்சைவ. குணான்சைவ எங்க இருக்கு? ஆறாவதுல இருக்கு பாருங்க. இச்சா துவேஷ சுக துக்கம் ஆறாவதுல இருக்குங்களா? இதெல்லாம் நம்ம குணங்கள் தானே பார்த்தோம். இந்த குணங்கள் இதெல்லாம் பிரகிருதி சம்பவான், பிரகிருத்திலிருந்து தோன்றியது. ஓகே, இப்போ எதுக்கு இது சொல்றாருன்னா, முதல்ல ஜென்ரலா சொல்லிட்டு வந்தாரு. என்னது? பிரகிருதி புருஷன் ரெண்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு, சர்வ கஷேத்திரம், இந்த அனைத்துமே கஷேத்திரம், அது உள்ள இருக்கக்கூடிய சித் ஸ்வரூபம் அதுதான் கஷேத்திரஜன், இப்படி சொல்லிட்டு வந்தவர் இங்க என்ன பண்றாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில இண்டிவிஜுவல் வியஷ்டி தனிப்பட்ட ஜீவனுடைய விஷயத்துல இந்த பிரகிருதி புருஷனுடைய சம்பந்தம் எப்படி இருக்கு அதை சொல்றதுதான் இங்க இந்த 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 பாட்டு. இந்த பாட்டுல இருந்து அதுல முதல்ல என்ன பத்தி சொல்றாரு? முதல்ல பிரகிருதியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். பிரகிருதிக்கும் நமக்கும் இண்டிவிஜுவல் தனிப்பட்ட இந்த ஜீவன் வியஷ்டி, மைக்ரோ காஸ்மிக் லெவல் சொல்லுவாங்க. வியஷ்டி தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லெவல்ல என்ன என்ன கனெக்ஷன் பிரகிருதிக்கும் எனக்கும் அப்படின்னு பாக்குறது தான் இந்த 19வது பாட்டுல இருந்து. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாரு? புருஷன், இந்த புருஷனுக்கும் இண்டிவிஜுவல் வெஷ்டி தனிப்பட்ட அந்த ஜீவனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதையும் சொல்லுவாரு. அடுத்து அதான் டாபிக். இங்க முதல்ல நம்ம ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இந்த பிரகிருதி புருஷன் தான் அனைத்துக்கும் அனாதின்னு சொல்லும் போது அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்றது, மூலமாக இருக்கின்றது. இந்த இரண்டு தான். அதுல யாரு எதுக்கு காரணமாக இருக்காங்க? பிரகிருதி எது காரணமாக இருக்கு, புருஷன் எது காரணமாக இருக்காங்க, இத சொல்றாங்க. அது சொல்லும் போது முதல்ல பிரகிருதி எடுத்துக்கிட்டாரு. பிரகிருதி எடுத்துட்டு பிரகிருதி வந்து விகாரங்களுக்கும் குணங்களுக்கும் காரணமாக இருக்கு. இந்த விகாரங்களும் குணங்களும் பிரகிருத்திலிருந்து தோன்றியவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது நான் ரொம்ப ஜென்ரலா சொல்றேன், ரொம்ப டெக்னிக்கலா நம்ம இப்ப போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நமக்கு விகாரங்கள்லாம் என்னன்னு 5வது பாட்டுல சொல்லிட்டோம், குணங்கள்லாம் என்னன்னு 6வது பாட்டுல இருக்கு. கனெக்ஷன் புரியுதா? இப்போ 5, 6. ஓகே. வித்தி பிரகிருதி சம்பவான், அதுல இருந்து தோன்றியவை என்று அறிந்து கொள். இப்போ 20வது பாட்டுக்கு வருவோம் நம்ம. 19 புரிஞ்சது இல்லையா? ஓகே, 20க்கு வரலாம். காரிய கரண கர்த்ருத்வே, காரிய காரண கர்த்ருத்வே, காரணல கரண, காரிய கரண கர்த்ருத்வே, காரிய கரண கர்த்ருத்வே. இல்லம்மா, ஓகே, இது பாட்டபேதம். காரிய கரணன்றதும் கரெக்ட், காரிய காரணன்றதும் கரெக்ட். பிரகிருதி ருச்யதே, நம்ம வந்து காரிய கரணன்றதே படிச்சுப்போம். ஆனா அந்த காரிய காரணன்றதும் கரெக்ட் தான். ஓகே. காரிய கரண கர்த்ருத்வே, காரிய கரண கர்த்ருத்வே, हेतु प्रकृति रुच्यते, हेतु प्रकृति रुच्यते,
புருஷ சுக துக்கானாம் पुरुषः सुखदुःखानां புருஷ சுக துக்கானாம் पुरुषः सुखदुःखानां போக்திருத்வே ஹேதுருச்யதே भोक्तृत्वे हेतुरुच्यते போக்திருத்வே ஹேதுருச்யதே. भोक्तृत्वे हेतुरुच्यते சேர்ந்து படிப்போம். காரியகரண கர்த்திருத்வே ஹேது பிரகிருதி உச்யதே புருஷ சுக துக்கானாம் போக்திருத்வே ஹேதுருச்யதே. ஓகே, இங்க மறுபடியும் நீங்க 5வது பாட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 5வது பாட்டுல எடுத்துட்டீங்களா? 5வது பாட்டு பாருங்க. அதுல எங்க இருந்து ஆரம்பிக்குது? அவ்யக்தம். அவ்யக்தம்ன்றது அந்த வார்த்தை கேட்டு எங்களுக்கு இது புரியவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த வார்த்தை என்ன பொருள்? தோன்றா நிலை. சரியா? தோன்றா நிலை, அது புரியுது இல்லையா? தோன்றா நிலைன்னா என்னன்னு நம்ம என்ன உதாரணம் பார்த்தோம்? ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு, அதனுடைய விதை இருக்கு பாருங்க. இந்த ஆலமரம்னு சொன்னா அதனுடைய விதை சின்னது. அது அந்த விதை எடுத்துக்கிட்டானா அந்த விதைக்குள்ள எப்படி இருக்கு? அந்த ஆலமரம் தோன்றா நிலையில இருக்கு. சரியா? அப்போ சிருஷ்டின்றது என்னது? சிருஷ்டின்றது தோன்றா நிலையிலிருந்து தோற்றத்துக்கு வருவதுதான் சிருஷ்டி. இப்ப இந்த மொத்த உலகமும் நாம எல்லோருமே தோன்றா நிலையில் இருக்கோம். அது எங்க இருக்கு அப்படின்னா அவ்யக்தம்னு பேர் அதுக்கு. சரிங்களா? அவ்யக்தம். அங்க ஒடுங்குகின்றோம். அந்த அவ்யக்தத்திலிருந்து அந்த அவ்யக்தத்துக்கு இன்னொரு பேர் என்ன? மாயா. மாயா சொல்றோம்ல, அதுக்கு என்னது? திரிகுணாத்மிகா, 3 விதமான குணங்கள் சேர்ந்தது. அதுவே சேர்ந்து இருக்கு. அதுக்கு இருக்கக்கூடிய குணம் இல்ல, அந்த 3 சேர்ந்ததுக்கு பேரு மாயா. தமஸ், ரஜஸ், சாத்விகம், சத்வம், 3 குணங்கள். சரி, இப்படி அவ்யக்தம் என்ன கேட்டீங்கன்னா, அவ்யக்தம் இப்ப எப்படி இருக்கு? மாயா காரணமாக இருக்கு, அனைத்துக்கும் காரணமாக இருக்கு. சரிங்களா? அனைத்துக்கும் காரணமாக இருக்கு, மூல காரணமாக இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏன்னா நம்ம 20வது பாட்டையும் இந்த 5வது பாட்டையும் கனெக்ஷன் பார்த்தாதான் நமக்கு 20வது பாட்டு புரியும். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? அவ்யக்தம்ன்றது என்னது? காரணம். சரியா? காரணம். ஓகே, இந்த காரணத்திலிருந்து என்ன உண்டாச்சு? புத்தி. புத்தி உண்டாச்சு. இப்போ புத்திக்கு என்ன பேரு? காரியம்னு பேரு. புத்திக்கு என்ன பேரு? காரியம்னு பேரு. சரிங்களா? காரணம்னா என்ன? காஸ். காரியம்னா என்ன? எஃபெக்ட். காரண காரியம். இது நீங்க இந்த வார்த்தைகளுக்கு நேர தமிழ் அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லைன்னா கஷ்டம். சரியா? இல்லைன்னா எங்களுக்கு புரியலன்னு சொன்னா இதை ஃபாலோ பண்ணாட்டி புரியாது. இதை ஃபாலோ பண்ணா ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? அவ்யக்தன்றது காரணம்னு புரிஞ்சுக்கிட்டோம், புத்தின்றது காரியம்னு புரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? கரெக்டா? சரி, இதை நீங்க எப்படி நோட் பண்ண போறீங்கன்னு தெரியல, ஆனா இது நோட் பண்ணிக்கோங்க. அது சேர்ந்து இது காரணம், அவ்யக்தம். சரி, அடுத்து புத்தி காரியம். இப்ப பாருங்க, புத்தியிலிருந்து எது தோன்றியது? அகங்காரம் தோன்றியது. புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றியதா? இப்போ புத்தி என்ன ஆயிடுச்சு? புத்தி காரணம் ஆயிடுச்சு. புத்தி என்னவாயிடுச்சு? காரணம் ஆயிடுச்சு. ஆனா புத்தி ஏற்கனவே என்னவா இருக்கு? காரியம். ஓகேவா? அப்போ இந்த காரண காரியம்ன்றது ஒன்றை பொறுத்து நாம எடுக்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட். சரியா? ஓகே. ஆனா எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது எது? அவ்யக்தம். இப்ப பாருங்க, அவ்யக்தம்னா நமக்கு இன்னும் நல்லா புரியும். அவ்யக்தம்னா என்னன்னு கேட்டா, எது ஒன்று தன்னிலையில, அதாவது காரியமாகவே ஆகாதோ அதுதான் அவ்யக்தம். அப்படியேதான் இருக்கும். அவ்யக்தம் எப்போதுமே என்னது? காஸ், காரணம். அதுல இருந்து என்ன வந்தது? புத்தி வந்தது. இப்ப இந்த புத்தி காரியம். சரியா? இப்ப இந்த புத்தியில இருந்து என்ன வந்தது? அகங்காரம் வந்தது. சரி, இப்ப அகங்காரம் என்ன ஆயிடுச்சு? அகங்காரம் காரியம். கரெக்டா? அகங்காரம் காரியம்.
புத்தி புத்தி காரணம். ஆனா புத்தி என்ன கேட்டீங்கன்னா காரண காரியம், காரியம் காரணம் ரெண்டுமே ரெண்டுமே. சரியா? உங்களுக்கு இது புரியுது? எது புரியுதுன்னா இந்த காரிய காரணம்ன்ற வார்த்தை புரியுது இல்ல? புரியுது இல்லையா? இப்போ புத்தி என்னவா இருக்கு? ரெண்டுமாவும் இருக்கு, காரியம் காரணம் ரெண்டுமே. ஆனா இத வேற ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க வேதாந்தத்துல. இப்ப நான் அதை சொன்னா நீங்க குழம்பிடுவீங்களோன்னு எனக்கு டவுட். அதனால இந்த காரிய காரணம் புரியுது இல்லையா? இது நம்ம இப்பயே வச்சுக்கலாம். இது மனசுல புரிந்த பின்னாடி நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்திக்கலாம். சரி, ஓகே. ஏன் நம்ம பாக்குறோம் பாருங்க, 20வது ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காரு? காரிய கரண கர்த்திருத்திலேன்னு சொல்லியிருக்காரு. ஹேத்து பிரகிருதி உச்சியத்தை. பிரகிருதி அதாவது அவ்யக்தம், மாயா. இந்த மாயா வந்து காரிய காரணத்துக்கு கர்த்தத்துவமாக இருக்கு, காரிய காரணத்துக்கு உண்டாக்குனதாக இருக்கு. காரிய காரணத்தை உண்டாக்கியது எது? பிரகிருதி. பிரகிருத்தினான இந்த 5வது பாட்டுல சொல்லியிருக்கிற அவ்யக்தம். ஓகேவா? 20வது பாட்டுல சொல்லியிருக்கிற பிரகிருதி ஹேத்துனா காரணம், ரீசன், காரணம். பிரகிருதி பிரகிருதியானது காரிய கரண கர்த்திருவம் இதுக்கு காரணமாக இருக்கின்றது. சரியா? அந்த பிரகிருத்தின்னு புதுசுன்னு நினைச்சு கூடாது, ஏதோ ஒண்ணு ஏற்கனவே சொன்னதுதான். என்னது பிரகிருதின்றது? என்னது? 5வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கிற அவ்யக்தம். கனெக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. இந்த இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? என்னது காரிய காரணம்னா என்ன, அதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அவ்யக்தம்ன்றது பிரகிருதின்றது காரணம் மட்டுமே. சரியா? அது காரணம் மட்டுமா, காரணமாக இருக்கு. அதுக்கப்புறம் அதுல இருந்து வந்த புத்தி காரியமாச்சு. சரி, புத்தி காரியமா மட்டுமே இருக்குன்னு பார்த்தா புத்தியில இருந்து அகங்காரம் தோன்றியது. சரியா? அகங்காரம். இப்போ புத்தி என்னவாயிடுச்சு? காரியமாகவும் இருக்கு, காரணமாகவும் இருக்கு. சரி, அடுத்து அகங்காரம் வந்து என்னது? காரியம். இப்போ இந்த அகங்காரத்துல இருந்து என்ன வந்தது? மகாபூதானி. மகாபூதானி வந்ததா? மகாபூதானி. இப்ப இந்த அகங்காரம் என்னவா மாறிடுச்சு? அகங்காரம் காரணம் ஆயிடுச்சு. மகாபூதானி மகாபூதானி காரியம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாம் வந்து சூக்ஷ்ம லெவல்ல, அதி சூக்ஷ்ம லெவல்ல, சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதம் வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? இந்த பாட்டுல இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இந்த அகங்காரமும் பாத்தீங்கன்னா காரிய காரணம் ரெண்டுமாவும் ஆயிடுச்சு. இப்போ அகங்காரமும் காரண காரியமா இருக்கு, அதே சமயத்துல காரணமாவும் இருக்கு. ரொம்ப சிம்பிள் இது. புரியுதுங்களா? ஒன்றிலிருந்து தோன்றி வந்ததுனால அது காரியம், வேறு ஒன்றுக்கு தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிறதுனால அது காரணம். சரி, அவ்யக்தத்திலிருந்து தோன்றியதுனால என்னது? இந்த புத்தி. புத்தி வந்து காரியம், அவ்யக்தம் காரணம். இந்த புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றியதுனால புத்தி காரணமாக இருக்கு, அகங்காரம் காரியமாயிடுச்சு. இது ஓகே தானே? சரி, அப்போ நீங்க காரணம்னு ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே அவ்யக்தம்னு மட்டும் எழுதிக்கணும். காரணம் வந்து அவ்யக்தம். அதுக்கு பக்கத்துல காரிய காரணம்னு போட்டா அதுல என்னெல்லாம் எழுதலாம் பாருங்க. காரிய காரணம்ன்ற ஹெட்டிங்ல எதெல்லாம் வரும்? புத்தி வருமா? புத்தி காரியமாவும் இருக்கு, காரணமாவும் இருக்கு. அது கீழே என்ன போட்டுக்கலாம்? அகங்காரம் வருமா? அகங்காரம் காரியமாவும் இருக்கு, காரணமாவும் இருக்கு. செகண்ட் காலத்துல அப்படி போட்டுக்கலாம். காரிய காரணம். ஃபர்ஸ்ட் காலம் என்னது? காரணம். அது கீழே வரப்போடுது அவ்யக்தம். அந்த 20வது பாட்டுல அதுக்கு பேரு பிரகிருதி. சரியா? ரெண்டு வேற வேற போடக்கூடாது. அவ்யக்தம் பிரகிருதி இஸ் ஈக்குவல் டு அவ்யக்தம் இல்ல, அவ்யக்தம் இஸ் ஈக்குவல் டு பிரகிருதி போட்டுவாங்க. அதுதான் காரணம். ஓகேவா? ப்ரொசீட் பண்ணலாமா? அடுத்தது ஓகே. இப்போ என்ன ஆயிடுச்சு? அகங்காரம். இப்போ அகங்காரத்துல என்ன வந்தது? மகாபூதானி வந்தது, சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் வந்தது. இப்ப சொல்லுங்க, இப்போ இந்த சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் இருக்கு இல்லையா, அது காரியம், அது காரியம். இப்போ இந்த சூக்ஷ்ம பஞ்ச மகாபூதங்கள் என்ன வந்தது? அது ஒன்றோடு ஒன்று கலந்து என்ன ஆச்சு?
இந்திரியாணி தசைக்கம் பஞ்சசேந்திரிய கோச்சராக வந்ததா? அது ஒன்றோடு ஒன்று கலந்து ஸ்தூல பஞ்ச மகாபூதங்களாகி அந்த ஸ்தூல பஞ்ச மகாபூதங்கள் என்ன வந்தது? இந்திரிய கோச்சராக புலன் விஷயங்கள் தோன்றியது. அதுதான் இந்த உலகம், புலன் விஷயங்கள். அதுக்கப்புறம் என்ன? புலன் விஷயங்கள் பஞ்சசேந்திரிய கோச்சராக, புலன் விஷயங்கள் 5. சரியா? புலன் விஷயங்கள் 5. இந்திரியாணி தசம், கரெக்டா? தசைக்கம் தச 10 15. ஏகம், ஏகம்ன்றது என்ன? 1. மனம் புத்தி சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ என்னவாயிடுச்சு? இந்த மகாபூதாணி, இந்த மகாபூதானிய நீங்க இப்ப எந்த காலத்துல போடுவீங்க? காரிய காரணம். காரிய காரணத்துக்கு என்ன வந்துருச்சு? மகாபூதானி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 3ஆவதா ஒரு காலம் போட போறீங்க, காரியம். என்ன அதுக்கு பேரு? காரியம். அந்த காரியத்துக்கு என்ன போடணும்? இந்திரியங்கள் 10, இந்திரிய விஷயங்கள் 5, ஏகம் மனக 1 16. ஓகேவா? இது எல்லாம் என்னது? காரியம். இது என்னது? காரியம். ஓகேங்களா? சரி, இப்ப அந்த மனதை நம்ம இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மனம் புத்தி சித்த அகங்காரம் சொல்லிப்பாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்ப நம்ம மனம்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அது இன்னும் டிவைட் பண்ணும்போது அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை பொறுத்து மனம் புத்தி சித்த அகங்காரம் சொல்லிப்பாங்க. ஆனா இங்க நம்ம சொல்றது ஏக்கம்ன்றது எண்ணங்கள்னு எடுத்துக்கோங்க. எண்ணங்கள், அவ்வளவுதான். அந்த எண்ணங்களுடைய ஃபங்க்ஷனல், அதனுடைய செயல்களை பொறுத்து வேற வேற பேர் கொடுப்பாங்க. சித்தம், சித்தம், அப்புறம் நான் சொன்ன மனம் புத்தி சித்த அகங்காரம்னு பேரு. ஓகே, இது புரிஞ்சிருச்சு இல்லையா? அப்போ காரணம் அவ்வியக்தம், காரிய காரணம் புத்தி அகங்கார மகாபூதானி சூக்ஷ்ம பூதம், சூக்ஷ்ம மகாபூதங்கள். சரியா? அதுல இருந்து இதெல்லாம் இருக்கு. அப்புறம் என்ன வந்தது? அப்புறம் காரியம்னு மட்டும் போட்டோம். காரியம்ன்றது இந்திரியங்கள் எல்லாம் போட்டோம். இப்போ இங்க பாருங்க, பிரகிருதி உச்சியத்தை ஹேத்துகு யாருக்கு? காரிய காரண கர்த்திருத்வே. கரணம்னு சொல்லும் போது இந்திரியங்கள், அந்தரிந்திரியம் பாகேந்திரியம், மனது இந்திரியம் தான். அப்போ உள்ள இருக்கக்கூடிய மனம் புத்தி சித்தாகங்காரம், வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் 10, இதெல்லாம் எடுத்துக்கணும். இதுல என்னன்னா இந்திரியான்னு சொல்லும் போது 10 எல்லாம் சேர்த்துக்கணும் இல்லையா? சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? பிரகிருதியிலிருந்து தோன்றியவைகள். ஓகேங்களா? பிரகிருதியிலிருந்து தோன்றியது. அப்ப எங்க இருந்து? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கு பாருங்க, காரணம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த காரணத்துக்கு என்ன இருக்கு? அவ்வியக்தம் மட்டும் இருக்கு. அது தனி, அது எப்பவுமே காரணம். அப்போ 2வது கேட்டகரி இருக்கு பாருங்க, அங்க இருந்தே காரியம்னு எடுத்துக்கணும் நம்ம. காரிய கரண கர்த்தித்வே ஹேத்துகு பிரகிருதி ருச்சியத்தை. இது எல்லாமே பிரகிருதியிலிருந்து தோன்றியவைகள். எது வரைக்கும்? இந்திரியங்கள், நம்மளுடைய மனம், அப்புறம் இந்த இந்திரியங்கள் மூலமாக இந்த மனது தொடர்பு கொள்கின்ற இந்திரிய கோச்சராக இந்த உலக விஷயங்கள். நம்ம எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கோம்? பிரகிருதி. அப்போ நமக்கும் பிரகிருதிக்கு என்ன சம்பந்தம்? பிரகிருதி தான் நம்மளுடைய காரணம். நாம எல்லாம் பிரகிருத்தினுடைய காரியம். இது புரியுதா? சரி, இல்ல இது நம்ம 19 அப்படியே பார்த்துட்டு போக கூடாது. காரிய கரணம், இதெல்லாம் காரிய கரணங்கள், இதெல்லாம் எஃபெக்ட் அப்படி இல்ல. ரொம்ப அழகா 5வதுல இருந்து கனெக்ஷன் இருக்கு பாருங்க. ஓகே, இப்போ பிரகிருதிக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை சொல்லிட்டார் கிருஷ்ணர். இப்ப புருஷன் கஷேத்திரஜன், அந்த கஷேத்திரஜனுக்கு தான் புருஷன் பேர். இப்ப அந்த புருஷனுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்? கஷேத்திரஜன் நமக்கு, அதுதான் அடுத்த லைன் பாருங்க. சுக துக்கானாம் போக்திருத்வே புருஷக ஹேத்து உச்சியத்தை. சுக துக்கங்கள் போக்திருத்துவம் அனுபவிக்கிறோம்னா நம்ம, சுக துக்கங்கள் நமக்கு வருது. யாருக்குன்னு கேட்டா எனக்கு தான், நான், எனக்கு அப்படின்னு சொல்ல போக்திருத்துவம்னு இருக்கு. அப்போ கர்த்திருவம் போக்திருத்துவம், கர்த்திருவம் போக்திருத்துவம் சொல்ற பாருங்க. அதாவது என்ஜாயர்ஷிப்,
டூயர்ஷிப். டூயர்ஷிப், போக்திருத்துவம், என்ஜாயர்ஷிப். டூயர்ஷிப், என்ஜாயர்ஷிப் சொல்றோம் இல்லையா, அந்த டூயர்ஷிப் தான் கர்த்திருவம். இங்க என்ன சுக துக்கங்கள், அந்த சுக துக்கங்கள் எப்படி வருது? சுக துக்கங்களை நாம அனுபவிக்கிறோம். போக்திருத்துவம். போக்திருத்துவம்னு சொன்னாலே அதுல என்ன இன்க்ளூடட்? என்ஜாயர்ஷிப்னு சொன்னாலே டூயர்ஷிப். யார் செயல் புரிகின்றானோ அவன் தான் அந்த செயலுக்கான பலன்களை அனுபவிக்க போறான். அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும்? உபலட்சணமாக இங்க சொல்ற சுக துக்கான போக்திருத்துவல எதெல்லாம் அடங்கியிருக்கு? உபலட்சணமா போக்திருத்துவத்துல கர்த்திருவம் அடங்கியிருக்கு. என்ஜாய்ஷிப்னு சொல்றது அனுபவிக்கிற பலன்களை, சுக துக்கங்கள் என்கின்ற பலன்களை நாம தான் அனுபவிக்கிறோம். அந்த சுக துக்கங்கள் எதனால நம்ம செய்கின்ற செயல்கள்னால வந்தது. அது யார் செய்யறானா? நான் தான் செஞ்சேன்னு சொல்றோம். அந்த நான் சொல்றது இல்லையா, நான் சொல்றோம், அதுதான் கர்த்திருவம். இதுக்கெல்லாம் யார் காரணமா இருக்கா? புருஷன் காரணமா இருக்காரு, க்ஷேத்திரன் காரணமாக இருக்காரு. ஓஹோ, ஏன் தப்பு இல்லையா, எல்லாம் அவரு தப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. காரணம்னா அவருதான் ஒளி ஊட்டுகின்றவராக இருக்காரு. சக்தி அங்கேருந்து வருது. எப்படி? இந்த சுக துக்கங்கள் எப்படி அனுபவிக்கிறோம்? எண்ணங்களாக அனுபவிக்கிறோம் நம்ம. அந்த எண்ணங்கள் ஜடம். ஆனா அந்த எண்ணங்கள் உயிர் ஒளி பெறுகின்றது பாருங்க. அந்த எண்ணங்களுக்கு ஒளி ஊட்டுகின்ற ஜோதிஷாமத்தி ஜோதிகி சொன்ன பாருங்க, அப்படி இருக்காரு அவர். அது மாதிரி போக்திருத்துவம்னு சொன்னாலே என்ஜாய்ஷிப். யாருக்கு? எனக்கு. கர்த்தித்துவம், நான் அனுபவிக்கிறேன். இந்த நான்றது என்ன வந்தது? ஜீவபாவம். இந்த ஜீவபாவத்துக்கும் அவர் காரணமாக இருக்கின்றார். ஏன்னா அவருடைய பிரதிபிம்பம் தானே இது, இந்த தனிப்பட்ட இந்த ஜீவத்தன்மை. அதனால இப்போ பிரகிருதிக்கும் எனக்குமான சம்பந்தம் என்ன? புருஷனுக்கும் எனக்குமான சம்பந்தம் என்ன? தனிப்பட்ட ஜீவனுக்கு. ஓகேவா? முதல்ல சொல்லும் போது புருஷன் சொல்லும் போது க்ஷேத்திரஜ்யன்னு சொன்னா பாருங்க. சர்வ க்ஷேத்ரேஷு க்ஷேத்திரஜ்யன்னு மேக்ரோ காஸ்மிக் லெவல் சொல்றாங்க குருதேவ் சொல்லும் போது. சமஷ்டி மொத்தமா பொதுவா சொல்லிட்டாரு அவர். ஆனா யாருக்கா நடந்தா நமக்கு என்ன, அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பொதுவா உலகத்துக்கு ஏதோ நடக்குது, உலகத்துக்குள்ள க்ஷேத்திரஜ்யம் இருந்துட்டு போட்டுமே, எனக்கு என்ன, உலகம் முழுவதும் பிரகிருதியாமா இருக்கட்டுமே, க்ஷேத்திரமா இருக்கட்டுமே. அப்படி இல்ல, இங்க நான் எனக்குள்ள இண்டிவிஜுவல் வியஷ்டி, எனக்குள்ள பிரகிருதி தான் காரணமாக இருக்கு. என்னுடைய இந்திரியங்கள், இப்ப நான் பேசுறேன், கேட்கிறேன், பாக்குறேன், இந்த இந்திரியங்கள், இந்த நான் இந்த இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கின்ற இந்திரிய விஷயங்கள், இத உணர்ந்து கொள்கின்ற மனம், இது எல்லாமே எங்கிருந்து தோன்றியவைகள்? பிரகிருதியிடமிருந்து தோன்றியவைகள். சரி, இதெல்லாம் நம்ம இது இந்த இந்திரியங்கள், மனம், புத்தி, உடல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுல நான் என்கின்ற எங்கேருந்து வந்தது? அதுக்கு காரணமா இருக்கிறது புருஷன். ஓகேங்களா? அந்த புருஷன் தான் உண்மையிலேயே அந்த ஓகே புருஷன் சொல்லும் போது அந்த சைத்தன்ய சொரூபத்தினுடைய பிரதிபிம்பம். அதுதான் இந்த மனதில் பட்டு, அந்த மனதில் இந்த உடல் மனம் புத்தி என்கின்ற எண்ணம், தவறான எண்ணம் வந்துடுது. இது சூப்பர் இம்போஷன் சொல்றாங்க, அத்தியாசம்னு சொல்றாங்க. சரி, இல்லைன்னா நம்ம வேற மாதிரி பார்க்கலாம். தாதாத்மியம் சொல்றாங்க. தாதாத்மியம் சொல்லும் போது என்ன அர்த்தம்னா, எது ஒன்று நான் இல்லையோ அது நான் நினைக்கிறது. எது நான் இல்லையோ அதில் தான் என்ற எண்ணம் தோன்றுகின்றது. இந்த உடல் மனம் புத்தி பிரகிருதி சம்பந்தப்பட்டது, இது தெளிவா நமக்கு இருக்கு. ஆனா பிரகிருதி சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த உடல் மனம் புத்திய நான் சொல்ற பாருங்க, அந்த நான் சொல்வது இதுதான் அத்தியாசம். ஓகே, இல்லைன்னா தாதாத்மியம். ஓகே, இப்போ இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல கேட்கறவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் நாங்க இப்பதான் கேட்கிறோம் அப்படின்னாக்க நீங்க பயந்துக்க வேண்டாம். இப்போ ஒண்ணு மட்டும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும். என்ன சிருஷ்டினா என்னன்ற பேசிக் கான்செப்ட், காமன் சென்ஸ். சிருஷ்டின்றது இந்த உலகத்துல பார்க்கும்போது, சிருஷ்டின்றது அது எப்படிப்பட்ட சிருஷ்டியாக இருக்கட்டுமே, அது முதல்ல கண்ணுக்கு புலப்படாததாக இருந்தது, கண்ணுக்கு புலப்படுவதாக ஆச்சு. கரெக்டா பில்டிங் கட்டினாலும் ப்ளூ பிரிண்ட்ன்றாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட் எங்க இருந்தது? அந்த ஆர்கிடெக்டோட மைண்ட்ல உருவாச்சு. கரெக்டா? அப்ப அது கண்ணுக்கு நமக்கு புலப்படல. அது மாதிரி அதே போல எந்த சிருஷ்டியா இருந்தாலும் சரி, மரம், செடி, கொடிகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு? நம்மளுடைய கண்ணுக்கு புலப்படல. அது என்னவாயிடுச்சு? கண்ணுக்கு
புலப்பட்டதாக வரும்போது சிருஷ்டி. இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கண்ணுக்கு புலப்படாம இருந்தது எப்படி கண்ணுக்கு புலப்பட்டதுன்னு சொல்லி, இதுதான் விகாரங்கன்னு சொல்றோம். மாற்றம், விகாரம்னு சொல்றாங்க. மாடிஃபிகேஷன், ஒவ்வொரு நிலையும் மாற்றம் அடைகின்றது இந்த தோற்றம். நமக்கு என்ன குழப்பம்னா, நம்ம சிருஷ்டினா பொதுவா என்ன நினைச்சுப்போனா, இல்லவே இல்லாதது தோன்றியதுன்னு நினைச்சுப்போம். இங்க இல்லவே இல்ல வந்துருச்சு பாருங்க. விதை இல்லாம தோன்றுமா மரம்? அப்ப இல்லவே இல்லாத தோன்றியதா, ஏற்கனவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பெற்று மாறி வந்ததா? ஏற்கனவே இருக்கு, கண்ணுக்கு புலப்படாம இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று வளர்ச்சி பெற்று கண்ணுக்கு புலப்பட்டதாயிடுச்சு. அதுக்கு பேர் தான் சிருஷ்டி. சரிங்களா? இல்லவே இல்லாதது திடீர்னு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்லவே இல்லைன்னா இந்த உலகத்துல இல்லவே இல்லை, கடந்த காலத்தையும் இல்லை, நிகழ்காலத்தையும் இல்லை, எதிர்காலத்தையும் இல்லாம இருக்கிறது. அது திடீர்னு வந்துருச்சு போல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? பேசிக். இது வந்து பொது அறிவே போதும் நமக்கு, இதுக்கு வேதாந்தமே வேண்டாம். இது புரியுது இல்லையா? சிருஷ்டின்றது இதுதான், இப்படிதான் நடக்குது. அது போலவே இங்க என்ன சொன்னாங்கன்னா, டோட்டலா எடுத்துக்கிட்டாங்க, இந்த மொத்த சிருஷ்டி எடுத்துக்கிட்டாங்க. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த செடி கொடி மரங்கள் அப்புறம் விலங்கினங்கள் தனித்தனி உயிர்களாக அது எப்படி தோற்றத்துக்கு வருது நமக்கு தெரியுது. நமக்கு தெரியுது இல்லையா? அது தோன்றா நிலையிலிருந்து தோற்றத்துக்கு வருதுன்னா நமக்கு புரியுது. உணவுல இருந்து தோன்றுகின்றது, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு உணவு சாப்பிட்டு வந்தது, இது மாதிரிலாம் தெரியுது நமக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, மொத்த சிருஷ்டியும் எடுத்துக்கிட்டாங்க. இந்த விகாரங்கள் இருக்குல்ல, முதல்ல விதையிலிருந்து கருவிலிருந்து தோன்றியது சொல்றப்ப அந்த கரு உருவாகிறதுன்னு, அதுக்கும் சேர்த்து எல்லாமே, இது எல்லாமே என்ன எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது கூட, இது மொத்த உலகமும் கூட தோன்றா நிலையில் தான் முதல்ல இருந்திருக்க முடியும். புரியுதுங்களா? இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த புலன்களால மனம் புத்தினால புரிந்து கொள்ளக்கூடிய அதே விஷயத்த, சயின்ஸ அங்க அப்ளை பண்றாங்க, ஹையர் லெவலுக்கு அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ப என்ன சிருஷ்டின்னு பார்க்கும்போது இந்த உலகத்துல இப்படிதான் நடக்குது. முதல்ல புலப்படாம இருக்கிறது இந்திரியங்கள் மனம் புத்திக்கு, அப்புறம் புலப்படுகின்றது. கரெக்டா? அது அது என்ன பண்ணுவோம், சாஸ்திரம் என்ன சொல்லுது, மொத்த உலகமுமே அப்படிதான் இருந்தது, புலப்படாத நிலையில இருந்தது, அப்புறம் என்ன ஆச்சு, புலப்பட்டது. ஓகேங்களா? இதுதான் இங்க இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா விளக்குறாங்க. இப்போ அதுல எந்த பகுதி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 பகுதி இருக்கு. ஒன்று ஜடம், இன்னொன்று இப்ப நம்ம பேசுறோம் பாருங்க, சித், உயிர், உயிர் தத்துவம். இப்போ இந்த ரெண்டுமே இருக்கே, ஜடம் எதுல இருந்து வந்தது, உயிர் தத்துவம் எதுல இருந்து வந்தது? ஜடம் எங்க இருந்து வந்ததுன்னா பிரகிருத்தியிலிருந்து வந்தது. இந்த உயிர் தத்துவம் எங்க இருந்து வந்தது? புருஷனிடமிருந்து வந்தது, க்ஷேத்திரஜனிடமிருந்து வந்தது. அந்த க்ஷேத்திரஜனிடமிருந்து வந்ததுனாலதான் பகவான் சொல்றாரு, நான் எல்லா க்ஷேத்திரத்துக்குள்ளேயும் எல்லா ஜடத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த உயிர் தத்துவம் க்ஷேத்திரஜன் நான் அப்படின்னு சொன்னார். இது புரியுது இல்லையா? இப்ப நான் சொன்னது அந்த காரிய காரணம் டெக்னிக்கல் வேதாந்த வார்த்தைலாம் விட்டுட்டா கூட இத புரிஞ்சுக்கிட்டா போதும் நமக்கு. இப்ப புதுசா வரவங்க, புதுசா கேட்கிறவங்க. ஆனா போக போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். வார்த்தைகள் தான் வெவ்வேறு வார்த்தைகள், இப்ப சொன்ன விஷயத்தை தான் வெவ்வேறு வார்த்தைகளை நம்ம பார்த்திருக்கோம். அப்போ தோன்றா நிலையில இருக்கிறதுக்கு வந்து காரணம்னு சொல்றோம், அது ஒவ்வொரு ஸ்டேஜா தோன்றும் போது அது காரியம்னு சொல்றோம். சரியா? அவ்யக்தம் காரணம், அதுக்கப்புறம் என்ன, புத்தி வந்து காரியம், அதுல இருந்து வந்தனால காரியம்னு சொல்றோம். அப்புறம் அந்த காரியம் அதுல இருந்து இன்னொன்று தோன்றுகிறது, அப்ப அந்த காரியம் என்ன ஆகுது, காரணமாகவும் இருக்கு காரியமாகவும் ஆகுது. அப்ப இங்க காரியம்னு பகவான் சொன்னார் 20வது பாட்டுல, அது என்னன்னா அவ்யக்தத்தை விட்டுட்டு பிரகிருத்தியை விட்டுட்டு மத்த எல்லாமே காரியம். காரிய காரணமாவும் இருக்கு, காரிய காரணமாவும் இருக்கு. கரெக்டா? எல்லாமே இருக்கு. அப்ப காரிய கரண கர்த்திருத்வே, நம்மளுடைய இந்திரியங்கள், அதாவது இந்திரியாணி தசை கம்ச பஞ்சசேந்திரிய கோச்சரகா சொன்னோம்ல, அதை மட்டும் எடுத்துக்கலாம். காரியம் அதானே. இங்க காரியம்னு சொன்னது என்னது 20வது பாட்டுல? நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த புத்திலாம் கூட எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எடுத்துட்டாலும் வேற. இப்போ நம்ம இண்டிவிஜுவாலிட்டியில பார்க்கும்போது என்ன, இந்திரியங்கள், இந்திரிய விஷயங்கள், இதெல்லாம் என்னது காரியம்ல இருக்கு பாருங்க. இது எல்லாமே இண்டிவிஜுவல், என்னிடமிருந்து தோன்றியது, பிரகிருதியிடமிருந்து தோன்றியது. அதுல சுக துக்கங்கள் இதை அனுபவிக்கின்றவன்
யாரு? உயிர் தத்துவம். உயிர் இருக்கு பாருங்க, நான் சொல்றேன் பாருங்க, சித் சொரூபம், அறிவு சொரூபம், அறிவு. இது எங்க? இது அந்த புருஷனிடமிருந்து வந்தது. சரி, இப்போ 21ல நம்ம என்ன சொல்றோம் பார்ப்போம். இந்த 20வது ஸ்லோகம் 21வது ஸ்லோகம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நேரடியாக நமக்கும் புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் என்ன தொடர்புன்றத இங்கதான் எக்ஸ்பிளைன் பண்றார். 21வது ஸ்லோகம் படிக்கலாம். புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி पुरुषः प्रकृतिस्थो हि புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி पुरुषः प्रकृतिस्थो हि புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् காரணம் குணசங்கோஸ்ய कारणं गुणसङ्गोऽस्य காரணம் குணசங்கோஸ்ய कारणं गुणसङ्गोऽस्य சதசத்யோனி ஜன்மசு सदसद्योनिजन्मसु சதசத்யோனி ஜன்மசு. सदसद्योनिजन्मसु சேர்ந்து படிப்போம். புருஷ பிரகிருதிஸ்தோ ஹி புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. சரி, இங்க பிரகிருதியில் இருந்து கொண்டுதான், பிரகிருதிஸ்தக, பிரகிருதிஸ்தகனா பிரகிருதியில் இருந்து கொண்டு, வீட்டிலிருந்து, ஸ்தக புருஷக புருஷன், பிரகிருதி ஜான் குணான் புங்க்தே பிரகிருதியிலிருந்து உண்டான குணங்களை அனுபவிக்கிறான். ஓகேங்களா? இப்போ இந்த உலகத்துல, இந்த உலகமே எடுத்துக்கலாம், இந்த உலகத்துல உயிரினங்களே இல்லை அப்படி வச்சுக்கலாம். உயிரினங்கள் நான் சொல்றது, இந்த உயிரினங்களே இல்லை எதுவுமே, மைக்ரோ ஆர்கானிசம்ல இருந்து ஆரம்பிச்சு மனிதர்கள் வரைக்கும் யாருமே இல்லை. சரியா? யூனிசெல்லுலார் சொல்றோம் பாருங்க, யூனிசெல்லுலார் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஓரறிவுல இருந்து ஆரம்பிச்சு 6 அறிவு இருக்கக்கூடிய எந்த உயிரினங்களும் இல்லை. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிள், அப்படி இருக்கும்போது இந்த உலகம் என்னவாகும், எப்படி இருக்கும், என்னன்னு சொல்லுவோம் இந்த உலகத்தை? ஜடம். ஜடம், அவ்வளவுதான். அந்த ஜடம் பாத்தீங்கன்னா சிருஷ்டினே வச்சுக்கலாம். சிருஷ்டி சிருஷ்டி இருக்கு, ஜடம் மொத்த உலகமும் எவ்வளவு அண்டங்கள் வேணா இருக்கட்டும், எல்லா அண்டங்களும் சேர்த்து அங்க வந்து உயிரினங்களே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிருஷ்டி, ஆனா என்ன இருக்கு, இந்த உலகம் இருக்கு. சரியா? இந்த இது எல்லாமே இருக்கு, உயிரினங்களே இல்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சிருஷ்டிக்கு என்ன பர்பஸ், என்ன நோக்கம்? என்ன நோக்கம்? எவனா ஒருத்தர் எதையாவது சிருஷ்டி பண்ணானா, யாராவது இந்த உலகத்துல நோக்கம் இல்லாம ஏதாவது சிருஷ்டி பண்ணுவானா? ஏதாவது ஒரு பர்பஸ் இல்லாம சிருஷ்டி பண்ணுவானா? வாய்ப்பே கிடையாது. வேஸ்ட். பண்ண மாட்டாங்கல்ல, பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த உலகத்துல 2 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த உலகம்னு எடுத்துக்கிட்டா ஜடம் தான் அது. ஆனா இந்த ஜடம் இயங்குகின்றது. அது இயங்குகின்றதுக்கு யார் காரணமாக இருக்கானா, பிரகிருதி ஸ்தக, இந்த பிரகிருதியில் இருந்து கொண்டு, அதாவது பிரகிருதியில் இருந்து கொண்டுனா ஒரு டப்பாக்குள்ள வந்து நம்ம மளிகை சாமான் போட்டு வைக்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி பிரகிருதின்றது ஒரு டப்பா, ஒரு பெரிய பிரகிருதி இருக்கு, அதுக்குள்ள இவர் உட்கார்ந்து இருக்காரு அப்படி அர்த்தம் கிடையாது. இங்க பிரகிருதிக்கு ஒளியூட்டி கொண்டு, உயிரூட்டி கொண்டு இருக்கிறார். சரியா? பிரகிருதிக்கு உயிரூட்டி கொண்டிருக்கிறார். இந்த பிரகிருதியை இயங்க செய்து கொண்டிருக்கிறார். இந்த பிரகிருதி முழுவதும் அத இயக்கத்துக்கு, இந்த பிரகிருதியின் இயக்கத்துக்கு காரணமாக இருக்கின்றார். யாரு? க்ஷேத்ரஜன். இங்க சொல்றது புருஷக. இப்ப என்ன ஆகுது, இல்லைன்னா என்ன ஆகும், இது ஃபுல்லா ஜடம் தான். இந்த ஜடம் மட்டும் இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆனா என்ன இருக்கு, இது இயங்குகின்றது. அதுக்கும் புருஷன் இதுல இருந்து கொண்டு என்ன பண்றானா, இந்த புருஷன் பிரகிருத்திலிருந்து தோன்றிய,
இந்த பிரகிருதியை இயங்கி வைத்துக் கொண்டிருக்கான். அப்புறம் அந்த பிரகிருதியிலிருந்து தோன்றிய குணங்கள், அந்த குணங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எப்படி இந்த உலகம் நாம அனுபவிக்கின்ற பொருள், அது அனுபவிக்கின்றது யாரு? அனுபவிப்பவன் நான். அப்படின்னா அர்த்தம், இந்த நான் அனுபவிக்கின்றேன்ற அந்த ஜீவபாவனை இருக்கு பாருங்க, நான் கர்த்திருவம் போக்திருத்துவம் போன பாட்டுல சொன்னார் பாருங்களேன். அந்த போக்திருத்துவம் உண்மையிலேயே எப்படி வந்தது? உண்மையிலேயே இந்த புருஷன் இந்த பிரகிருதி ஜான் குணான், இந்த முக்குணங்களால் ஆனதுதான் இந்த எல்லாமே இல்லையா? இந்த குணங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கான். இந்த குணங்கள் சொல்லும் போது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் எடுத்துக்கணும். நம்ம இந்த விஷயங்கள் முழுவதையுமே இவன் அனுபவித்துக் கொண்டிருக்கான் இங்க இருந்து கொண்டு. அப்படி சொல்லும் போது உண்மையிலேயே இந்த புருஷன் கஷேத்திரஞன் இந்த ஜீவனாக மாறிட்டானா? உண்மையிலேயே மாறிட்டானா? அப்படி எல்லாருக்குள்ளயும் சர்வக்ஷேத்ரேஷி எல்லாருக்குள்ளயும் உட்கார்ந்துட்டார். எப்படி இருந்தாரு? ஜீவனாக ஆயிட்டார் அவர். பாவம். அப்படியா? இல்ல. இது என்ன சொல்றாங்க பாருங்க, அடுத்த வரியில முதல் வரிக்கு தான் அர்த்தம். பிரகிருதி ஸ்தக, பிரகிருத்தியில் இருந்து கொண்டு இந்த பிரகிருத்தியில் இருந்து தோன்றிய முக்குணங்களால உண்டான இந்த மொத்த உலக விஷயங்களையும் புங் தே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். யார்? புருஷன். இந்த புருஷன் கஷேத்திரஞம். அப்ப உண்மையாவே அப்படி ஆயிடுச்சா? பாவமா? அப்படின்னா அப்படி இல்ல. அடுத்த வரி பாருங்க, காரணம் இவன் இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் நமக்கு தோன்றுகிறது இல்ல, அதுக்கு குணசங்கோசிய, இந்த பிரகிருத்தினுடைய குணங்களோடு இவன் பற்று வைத்து விட்டான். அதாவது குணசங்கம், சங்கம்னா பற்று. இந்த குணங்களிடத்து பற்று வைத்து விட்டான். பற்றுன அபிமானம் வைத்து விட்டான். இது நான் என்று தன்னை கற்பித்து கொண்டு விட்டான். எதை? இந்த குணங்களை, பிரகிருத்தினுடைய குணங்களை. இந்த பிரகிருத்தின்றது என்னது? நம்மளுடைய இந்திரியங்கள், மனம், புத்தி எல்லாம் இருக்கு பாருங்க. இப்பதான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது? ஹேத்துவும் பிரகிருதி ருட்சியத்தை. இதெல்லாம் ஜடம். இப்படி இந்த ஜடமான விஷயத்த இந்த புருஷன் கஷேத்திரங்க என்ன பண்ணிட்டான்? நான் நினைத்து கொண்டான். நான் இந்த குணங்களோட சம்பந்தப்படுத்திட்டான் தன்னை. இதைத்தான் நினைத்து கொண்டான். குணசங்கோசிய, அதான் காரணம். இது மேல ஐடென்டிபிகேஷன், அபிமானம் வைத்துக் கொண்டான். தவறான அபிமானம். இது நான் என்று வைத்துக் கொண்டான். அதனாலதான் இந்த நிலைமை வந்தது அவனுக்கு. அதனாலதான் என்ன வந்தது? இந்த ஜீவபாவனை வந்தது. எந்த ஜீவபாவனை? பிரகிருதியாகிய இந்த உடல் மனம் புத்தியில் வீற்றிருந்து கொண்டு இதனுடைய அனுபவங்களாத்தையும் அனுபவித்துக் கொண்டிருப்பது. எதனாலனா இந்த குணங்களோடு, இந்த குணங்களை தான் என்று இவன் தவறாக அபிமானம் வைத்துக் கொண்டதனால். சரி, எப்ப பண்றான்? எப்படி எல்லாம் பண்றான்? சதசத் யோனி ஜென்மசு. சத்து அசத் ஜென்மம் யோனி. இங்க சத்துன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா மேலான, மிக மேலான பிறவிகளை எடுத்துக்கொண்டு, மிக மேலான பிறவிகள். அடுத்து அசத்துனா கீழான பிறவிகள். ஓகேங்களா? இங்க சத்துன்னு சொல்லும் போது மேலான பிறவிகள் சொல்லும் போது தேவர்கள் மாதிரி உயர்ந்த பிறவிகளை புண்ணிய பலனால இவன் குணங்களோடு சேர்ந்து கொண்டு அபிமானம் வைத்துக் கொண்டு பல்வேறு காரியங்கள்ல ஈடுபட்டதுனால இவனுக்கு அந்த பலன்கள் கிடைக்கின்றது. அதிகமான புண்ணிய பலன் இருக்கும் போது சத் யோனிஷு, இங்க தனித்தனியா எடுத்துக்கலாம், யோனிஷு சேர்த்துக்கலாம். உயர்ந்த பிறப்பு, மிக உயர்ந்த பிறப்பு, மேலான பிறப்பு, தேவர்களாக இவன் பிறக்கின்றான். உதாரணத்துக்கு அடுத்து என்ன? பாவ கர்மங்கள், பாவ பலன்கள் அதிகமாக இருப்பதனால அசத் யோனிஷு, கீழான பிறவிகளை எடுக்கின்றான். அதுக்கப்புறம் என்ன? சத் அசத் யோனிஷு அப்படின்னா பாப புண்ணியமும் சேர்ந்து இருக்கக்கூடிய மிஷ்ரம்னு சொல்றாங்க. மிக்சர் சமமாக இருக்கும்போது மனித பிறவின்னு அர்த்தம். சத் அசத் ரெண்டும் சேர்க்கும் போது பாப புண்ணியம் சேர்ந்து சமமாக இருக்கும் பொழுது மனித பிறவியை எடுக்கிறான். இப்ப பாருங்க அர்த்தம். பிரகிருதி ஸ்தக பாருங்க. இப்ப என்ன? பிரகிருதி ஸ்தகனா இந்த உடல்களில் வீற்றிருந்து கொண்டு, எந்த உடல்களில்? ஒன்று தேவர் உடல்கள், தேவர்கள் போன்ற உயர்ந்த உடல்களில் இருந்து கொண்டு, இல்லைன்னா மிருகங்கள் போன்ற தாழ்ந்த உடல்களில் இருந்து கொண்டு, இல்லைன்னா ரெண்டு சமமாக இருக்கின்ற மனிதர்கள் என்கின்ற உடலில்,
அங்க யோனிஷுன்ற போது அந்த உருவம் வடிவம் தான் மாறுது. அதுல இருந்து கொண்டு அந்தந்த வடிவத்தை தான் நினைச்சுக்கிறான், அபிமானம் எடுத்துக்கொள்கிறான், அபிமானித்துக் கொள்கிறான். மிஸ் ஐடென்டிபிகேஷன், ராங் ஐடென்டிபிகேஷன். இது தான் அறிந்து கொள்கிறான். இருந்து கொண்டு அந்த பிரகிருதியினுடைய குணங்களை, அந்தந்த புலன்நுகர் விஷயங்களை, பிரகிருதி குணங்களை அனுபவிக்கின்றான். இது என்ன உண்மையிலேயான்னு கேட்டா உண்மையிலேயே இல்லை. இது அபிமானத்தினால, ராங்கான ஐடென்டிபிகேஷன், தவறான அபிமானத்தினால உண்டானது. காரணம் குணசங்கம் சொன்னா பாருங்க. அந்த குணசங்கம்ன்றது தவறான அபிமானம், அந்த குணங்களை தான் என்று தவறாக நினைத்து கொண்டதால். இந்த 20, 21வது ஸ்லோகம் ரொம்ப 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 முக்கியம். இப்ப என்ன சொல்லிட்டு வந்தாரு? க்ஷேத்திரனை பத்தி, க்ஷேத்திரம், க்ஷேத்திரஜன், இது ரெண்ட பத்தியும் நான் சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு பொதுவா சொன்னவரு இப்போ தனிப்பட்ட முறையில இந்த ஜீவன், இந்த ஜீவனாக தன்னை நினைத்து கொண்டிருக்கானே ஒருத்தன், உண்மையிலேயே அவன் யாரு? அவன் க்ஷேத்திரஜன். அந்த க்ஷேத்திரஜன் என்ன பண்ணிட்டான்? எந்தெந்த உடல்ல தன்னுடைய பாவ புண்ணியத்தை தகுந்தபடி அபிமானித்து கொண்டானோ அந்த உடல்ல இருந்து சுகதுக்க போக்திரு சொன்னார்ல முன்னாடி பாட்டுல, அதெல்லாத்தையும் அனுபவித்துக் கொண்டு, அது எதனால வந்ததுன்னா குணங்களை சங்கம், தவறான அபிமானத்தினால வந்தது. தான் அல்லாததை தான் என்று நினைத்ததுனால வந்தது. இப்படி சொன்னதுனால என்ன அர்த்தம்? இப்போ க்ஷேத்திரம் எல்லாம் விலகிடணும். உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய அந்த ஜீவன் உண்மையில் அவனுடைய சொரூபம் என்ன? க்ஷேத்திரஜன். உண்மையில் அவன் யாரு? புருஷன். ஏனென்றால் நான், எனதுன்ற அந்த எண்ணங்கள்லாம் இருக்கு பாருங்க, நான் சொல்ற பாருங்களேன், இதுவே ஜடம். இதுக்கே உயிர் கொடுக்கறது எது? அந்த க்ஷேத்திரஜன். எங்கிருந்து வந்தது இது? எங்கிருந்து பார்த்தா மூலம் பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜன் தான், சித் ஸ்வரூபம் தான். அதுதான் காரணம். நம்ம பார்த்தோம்ல, போக்திருத்துவத்துக்கு எது காரணம்? சுக துக்கான போக்திருத்துவே புருஷ காரணம் உச்சியத்தை. இப்போ உயிர் தத்துவத்துக்கு காரணமாக இருக்கின்றது இந்த புருஷன், க்ஷேத்திரஜன். அப்போ இந்த ஜடத்தை நான் நினைக்கிறோம் பாருங்க, இந்த நான் தான் சொல்றோம். இதை நான் நினைக்கிறது அஞ்ஞானத்தினால், அறியாமையினால், தன் சொரூபத்தை உணராதனால். தன் சொரூபத்தை ஏன் உணரல? இவன் தன் சொரூபம் அல்லாத இந்த பிரகிருத்திலிருந்து தோன்றிய இந்த உடல் மனம் புத்தியை, இந்திரியங்கள் தசைக்கம்ச இந்திரிய கோச்சராக அதை தான் நினைச்சிட்டான். சரியா? இது அறியாமை. இங்க இப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இங்க உண்மை சொரூபம், இந்த ஜீவனுடைய உண்மை சொரூபம் க்ஷேத்திரஜ சொரூபம், பிரம்மஸ்வரூபம், மெய்ப்பொருள் சொரூபம். இது சொல்ல வந்ததுனால ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை சொல்றார். இங்க உண்மையிலேயே இந்த ஜீவன்றவன் பிரம்மம் தான், மெய்ப்பொருள் தான். இதை சொல்வதற்கு தான் இந்த க்ஷேத்திரஜ விபாகம், பிரித்தறிவது. சரி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.